ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ டு மணி பேச்சு ஜூனியர் சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்விங் ட்ரேடிங், பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோனிக்ஸ் அண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பேஸ் பண்ணி நிறைய லெவல்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு புதுசாக வந்து ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். என்ன சீரிஸ் பார்த்தீங்கன்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் சீரிஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆனந்த் சார் வந்து ஒரு சில பட்டாசு லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்சிடரேஷன் வந்து எடுத்துக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு இது இருக்காது ஆக்சுவலி, விச் மீன்ஸ் ஸோ அது வந்து ஷேர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அண்டர் வேல்யூட் ஷேர்ஸு. ஸோ வந்து நம்மக்கிட்ட மணி வந்து இருக்க வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, நான் இது என்னுடைய இண்டிவிஜுவல் பர்பஸ்க்காக ஸோ நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னாக்கா கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு ப்ரைஸில் வாங்காமல், ஸோ எந்தெந்த ப்ரைஸ்லலாம் வந்து ஷேர்ஸ் வந்து ரிவர்சல்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த ரிவர்சல் ஜோன்ஸை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 ஷேர்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. லைக் வந்து ஐடிஎஃப்சி, டாக்டர் ரெட்டி, நாட்கோ, மணப்புரம், கர்நாடகா பேங்க். ஓகேங்களா? அண்ட் இன் அடிஷன் டு தட் வி ஆர் ஆல்சோ டாடா மோட்டார்ஸையும் நம்ம இந்த வீக் வந்து பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அவங்க மேலே வந்து போகிறாங்க அப்படின்னாக்கா நாளையிலேருந்து மண்டேலேருந்து மேலே போகிறாங்க அப்படின்னா எது வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு ஒரு ரிவர்சல் ஜோன் மார்க் பண்ணி, ஸோ ஆல்ரெடி இப்போ நம்மக்கிட்ட வந்து இருக்குது அப்படின்னாக்கா நம்மளோட ஹேர் கட் எந்த இடத்துல கட் பண்ணிட்டு நம்ம வரலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஷேர் வந்து நம்ம எடுத்து வச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐடிஎஃப்சி லிமிடெட். ஸோ ஐடிஎஃப்சி லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு கம்ப்ளீட்டாகவே வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் படிச்சிருப்பாங்க இல்லையா? ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஷேர்ஸ் வந்து ஒரு ஃப்ளாக் பேட்டர்னில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ இதுதான் ரீசன்ஸ். ஸோ இது ஏன் வந்து 127 வந்து இது வந்து இதுவாகிருக்கு அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேர் வந்து இந்த இடத்துல இருக்கும்போதே நான் வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். 2 லெவல். ஒன்று வந்து ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், ஹார்மோனிக்ஸ்லையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். 127லேருந்து இந்த ஷேர் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்றத. அதே மாதிரி நான் வந்து பொசிஷன் வந்து இங்கே நான் கட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீஎன்ட்ரிக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரீஎன்ட்ரி வந்து எங்கே எடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ இந்த ஷேர் வந்து 1, 2, 3, 4 டச்சஸ் வந்து மேலே எடுத்ததுக்கு அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 1, 2, 3 டச்சஸ் வந்து எடுத்ததுக்கு. ஓகேங்களா? ஸோ ஐயதி பாசிபிலிட்டிஸ் 1 செகண்ட் இந்த ஷேர் வந்து இங்கே வந்து டச்சஸ் இங்கே வந்துட்டு டச் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது பேஸ்ட் ஆன் தி ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷேர் வந்து நியர்லி வந்து மேலேருந்து கீழே வந்து விழுந்துட்டுருக்கு. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து விழுந்ததுக்கு அப்படின்னாக்கா நியர்லி 14% கிட்ட விழுந்ததுக்கு இந்த ஷேர். கண்டினியூஸ் ட்ராப். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து க்ரீன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து யாராலுமே வந்து சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்து ஷேர் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்றது. ஸோ ஒன்லி த்ரூ தி ஹார்மோனிக்ஸ் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனந்த் சார் வந்து 112க்கு கீழே வந்து கன்சிடரேஷன் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறது என்னுடைய பை ஆர்டர் வந்து நான் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா 109ல் வந்து நான் போட்டு வச்சுருக்கேங்க. ஸோ 109ல் வந்து நான் என்ட்ரி ஆக போகிறேன். 109ல் என்ட்ரி ஆகணும் அப்படின்னாக்கா ஷேர் ப்ரைஸ் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைக் வந்து இந்த ஷேர் கீழே தான் போக போகுதுன்னா கூட நமக்கு வந்து ஒரு 115, 117லாம் ஈஸியாக வந்து டார்கெட் அச்சீவ் ஆக சான்சஸ் இருக்குது. இல்லை ஷேர் வந்து நல்ல நியூஸ் வருது மேலே தான் போகிறாங்க அப்படின்னாக்கா டில் வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து இங்கே இது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே வந்து ஹார்மோனிக்ஸ் லெவலில் பேஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸிட் பாயிண்ட்டு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஐடிஎஃப்சி 109. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக. ஸோ நீங்கள் வந்து மொத்த அமௌண்ட்டு அதில் போடாதீங்க. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இட்ஸ் டிஃப்ரெண்ட், இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட்டு. ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க இந்த லெவலை வந்து இது பண்ணிக்கோங்க. இஃப் எனி ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெவலுக்கு கீழே ஒரு டே கேண்டல் க்ளோஸ் வச்சுட்டாக்கா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. பட் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரியில் வந்து ஒரு சில பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ அந்த செக் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சா மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி எடுப்போம் இந்த ஜோனில். கன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னாக்கா நம்ம என்ட்ரி எடுக்க மாட்டோம். கேண்டில் க்ளோஸ் பிலோ 108 இஸ் எஸ்எல் ஃபார் தி ஸ்விங் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் கீப் ஆன் யூ கேன் இன்வெஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் அண்ட் வந்து டெலகிராம் சேனலில் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்போம். ஸோ 5920 கிட்ட நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருப்போம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அரௌண்ட் வந்து ஒரு 1.5 வீக்ஸ்லேயே வந்து நம்ம போட்டுருவோம் 8 to 9% போயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஹார்மோனிக்ஸ் லெவல் தான். அதனால தான் இங்கேருந்து ரிவர்சல் வந்து ஆயிருக்கு ஸ்டாக்கு.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே வரைக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்கனாலும் வந்து எனி ப்ரைஸ் வந்து நீங்கள் எடுங்க. பட் வந்து ஆவரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா 5734 இது வந்து ஒரு நல்ல ஆவரேஜ் ப்ரைஸ். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ப்ரைஸில் வந்து நீங்கள் எடுக்கிறீங்கனாக்கா நீங்கள் டார்கெட் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 5713க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சதுனாக்கா நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் டன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நாட்கோ. நாட்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் டைம் வந்து ரிசல்ட் வந்திருந்தது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய ஹியூஜ் ரைஸு, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சைட் வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்கோ வந்து நான் வந்து 1000 ருபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாங்கிட்டு இருந்தேன். பட் எனக்கு என்னன்னாக்கா நான் இந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்து ஸ்டாக் வந்து ரேலி ஆகும் அப்படின்ற ஒரு இதில் வந்து நான் வாங்கிட்டு இருந்தேன். பட் வந்து ஸ்டாக் வந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்தே நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். ஸ்டாக் இந்த ரேலிலையுமே நான் வந்து சேல் பண்ணல. கீழே வந்திருந்த போது கொஞ்சம் சேல் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து நம்ம வாங்கிட்டு தான் இருக்கோம். இங்கேயுமே வந்து பார்க்கும்போது அது 1025 நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓகே நம்ம ஹார்மோனிக்ஸ் லெவலில் பேட்டர்ன் போட்டுருவோம். இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இந்த சீரீஸையும் ஸ்டார்ட் பண்ணேன். அதேமாதிரி இது எல்லாருக்கும் நம்ம யூடியூப்பில் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹார்மோனிக் லெவல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்கோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக தான் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஆல்ரெடி வந்து நான் ஒரு நல்ல பொசிஷன் வந்து நான் வச்சுட்ருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து 10-15% வந்து நான் ஆல்ரெடி வந்து நாட்கோ வச்சுட்ருக்கேன். ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் பை நான் பண்ண போகிறேன் நாட்கோல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 887 இதுதான் வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ். ஸோ இந்த 887 வந்து நாட்கோ வந்தது அப்படின்னாக்கா நான் வாங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். மேபி இங்கே வந்து இங்கெல்லாம் எதனாச்சும் வருது அப்படின்னாக்கா நான் 1-2 வாங்குவேன். 945 அந்த ரேஞ்செலாம் வந்ததுனாக்கா 1-2 வாங்குவேன். பட் வந்து ஒரு நெக்ஸ்ட் வந்து ஒரு மேஜர் வந்து ஆடப் பண்ணலாம் அப்படின்னாக்கா 887 தான் பிளான் வச்சுருக்கேன். தட் இஸ் ஒன். இப்போ இன்கேஸ் வந்து நல்ல ரிசல்ட் வருது, ஸ்டாக்ஸ் மேலே போகுது அப்படின்னாக்கா ஸோ என்னோடய ஹேர் கட் ஏரியாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1070 இது வந்து என்னோடய ஃபஸ்ட் ஹேர் கட்டு. 1130 இது வந்து செகண்ட் ஹேர் கட்டு. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணுவேன். அங்கேருந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 5% கீழே ஃபாலோ ஆக எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் நான். ஸோ அந்த 5% கீழே வந்துருச்சு அப்படின்னா அகைன் வந்து ரீஎன்ட்ரி எடுத்துப்பேன். நெக்ஸ்ட் வந்து மணப்பதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர்லி வந்து 20% வந்து டவுன் பண்ணிவிட்டு 5% வந்து ஏற்றிருப்பாங்க ஒரே வீக்கில். இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மணப்பதம் வந்து இந்த சேனல் பேட்டர்னில் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து சேனல் பேட்டர்னில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுதான் ரீசன். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி வந்து இந்த டைமில் வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தேன். பட் இந்த இடத்துல வந்து நான் எக்ஸிட் பண்ணணும்னு நினச்சிட்டு 204 கிட்ட நான் எக்ஸிட் பண்ணேன். சாரி இங்கே இல்லை, இங்கே 204 எக்ஸிட் பண்ணேன். பட் அகைன் வந்து அவங்க ஐபிஓ போடுறாங்க அப்படின்ற நியூஸ் வந்த உடனே சரி ஓகே நம்ம அது ஸ்டாக் வந்து ரேலி அடிச்சுன்னா மிஸ் அவுட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக 200 நான் ஒரு பல்க் குவான்டிட்டி வந்து வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெலகிராம் இதில் போட்டிருக்கோம் டெலகிராம் குரூப்பில் நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் எங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு இங்கே ஒரு ஆவரேஜ் கொடுத்துருப்பேன் 177 கிட்ட. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆவரேஜ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா 163ங்க. ஸோ மணப்பதம் வந்து 163 வந்தது அப்படின்னாக்கா நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து இன்னும் ஒரு 5% வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ 163. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா டார்கெட் வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து வைக்கலாம். 185 163 185 வரைக்கும் நீங்கள் டார்கெட் வச்சு ஹோல்ட் ஆன் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வச்சு இங்கே வந்து எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா டில் இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கர்நாடகா பேங்க். ஸோ கர்நாடகா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் டெக்னிக்கலி பார்க்கும்போது ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனுக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட பெருசாக வந்து இது இல்லை, ஒரு பெருசாக வந்து கர்நாடகா பேங்க் ஸ்டாக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போவே வந்து பை பண்ணலாம். இல்லை ஓரளவுக்கு உங்ககிட்ட இருக்குது ஸ்டாக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கனாக்கா ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் இங்கே ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா வந்து ரொம்ப டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இதுக்கு அடுத்த பையிங் ஜோன் நமக்கு. ஸோ இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு கீழே தான் வந்து பையிங் ஜோனு இருக்குது இங்கே விட்டாக்கா. 10% எக்ஸாக்டாக. ஸோ கர்நாடகா ஷேர் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இங்கே வாங்கிடுங்க. இன்கேஸ் இந்த இடத்த நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் சீப்பாக போகணும், மேபி ஷேர் இங்கேருந்து மேலேயும் போகலாம், இல்லைனா கீழே வரலாம். வேணும் வாங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாங்கிக்கோங்க. இல்லை நம்ம வந்து நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் போர்ட்ஃபோலியோவில் நிறையவே, நான் வந்து இந்த இடத்துல நான் ஆவரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆவரேஜ் வந்து 192 பண்ணிக்கோங்க.
ஸோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரீவியஸ் ஸ்விங்கை வந்து உடைக்காம இருக்குது. இந்த இடத்த வந்து ஷேர் வந்து உடைக்கிறது வந்து ரொம்பவே டிஃபிகல்ட்டு. ஏன்னா இது உடைச்சதுனாக்கா மேபி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸுமே இருக்குது டெக்னிக்கலாக. ஸோ இது வந்து மேபி வீக்லியில் நான் காமிச்சா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீக்லியில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து ப்ரீவியஸ் லோ. ஸோ இந்த லோவை வந்து ஷேர் உடைச்சிது அப்படின்னாக்கா அகைன் வந்து இது வந்து ஷேர் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு மாறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து மைண்டில் வந்து வச்சுருக்கணும். ஓகே, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஷேர் வந்து போயிடுவோம். டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ப்ராஃபிட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க போல இருக்குது இந்த குவார்ட்டரில். ஸோ சார் வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய எஸ்டே அண்ட் டே பிஃபோர் எஸ்டே வீடியோவில். ப்ளஸ் வந்து அவங்களோட டாடா கேபிட்டல் அந்த ஐபிஓஸ் அந்த இதெல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அப்போ வந்து டிவி அது வந்து நமக்கு வந்து நார்மல் ஷேராக வந்து இது பண்ண போகுது, அதுவுமே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஸோ ஷேர் வந்து இப்போ வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ ஷேர் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் பேட்டர்னில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது இது படி பார்க்கும்போது இங்கே வந்து நம்மளுடைய ரிவர்சல் ஜோன் வந்து இங்கே தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து வந்து ஒரு 5% வந்து ஷேர் ஃபால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த ரீசனால் இன்னொரு ரீசன் என்னன்னாக்கா, இப்போது ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் தான் வந்து டாடா மோட்டார்ஸோடைய ரிசல்ட்டும் வந்திருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 5% இருக்குது. ஸோ நான் வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5% மேபி கேப் அப் ஆகலாம், மேலே கூட போகலாம். பட் வந்து இன்கேஸ் வந்து இந்த 740 கிட்ட ப்ரைஸ் போகுது அப்படின்னாக்கா நான் வந்து என்னோடய போர்ட்ஃபோலியோலேருந்து ஒரு 50% ஆஃப் டாடா மோட்டார் ஷேர்ஸை வந்து நான் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பிளான் வச்சுருக்கேன் நான். அட்லீஸ்ட் ஒரு 40-50% வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஷேர் கீழே வந்தது அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து பை பண்ணிக்கிறேன் நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ரிசல்ட் வந்திருந்த போது என்ன ஆச்சுன்றதை பார்ப்போமா நம்ம. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இந்த இடத்துல தான் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட் வந்த உடனே வந்து ஒரு கேப் அப் ஆகிருக்கு, அங்கேருந்து ஒரு சின்ன கூல் டவுன் ஆகிருக்கு. மறுபடியும் அந்த ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி என்ன ஏரியாவோ அங்கேயே வந்துட்டு மறுபடியும் போயிருக்குங்க. பட் ஆனால் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நல்ல ரேலி ஆகிருக்கு இங்கேருந்து. ஸோ சேம் இப்போ வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி நல்லா ரேலி ஆகிருக்கு. ஸோ இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு கேப் அப் ஆகிட்டு மறுபடியும் இங்கே கூல் டவுன் ஆகி இந்த இடத்துக்கு வந்துட்டு மேபி ஷேர் போகும் அப்படின்ற மாதிரி நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்க, இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இதுதான் பார்த்துருக்கோம். ஸோ மேபி இதுக்கப்புறம் அதை ஹார்மோனிக்ஸ் வீடியோ அண்ட் பிரேக் அவுட் வீடியோஸ் எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணுவோம். நீங்களும் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.